நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்துல ஒரு சத்தான ஜூஸ். அதுக்கு தேவையான பொருள்கள் பீட்ரூட்டு, கேரட்டு, தக்காளி, கருவேப்பிள்ளை, பச்சை கொத்தமல்லி. இப்ப பார்க்க போலாமா? பீட்ரூட்டை ஒரு அரை இது போட்டா போதும். அரைய பட்டைய அப்படியே சீவிடணும். ஒரு அரை பீட்ரூட்டை பட்டையை சீவிருக்கேன். இதை பொடியை நறுக்கி போட்டுறேன். அதையும் நறுக்கி போட்டுறேன். எல்லாம் கழுவிட்டேன். தக்காளி, ஒரு தக்காளியை அந்த இதை வெள்ளையை எடுத்துடணும். கொஞ்சம் கருவேப்பிலை உள்ள போடணும். கழுவி வச்சிருக்கேன், போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் மல்லி. இது சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை சுடுதண்ணி ஊற்றி தான் இதை அரைக்கணும். பச்சை தண்ணியில் ஊற்றக்கூடாது. நல்லா கொதிச்ச தண்ணி ஆறின பிறகு தான் அதை எடுத்து இப்போ வடிகட்டுறேன். அந்த வடிகட்டுனா கொஞ்சம் நல்லா குடிக்க வசதியாக இருக்கும். நல்லா புளிஞ்சிட்டேன். ஏன்னா இதை தூர போட்டுற வேண்டியதான். நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன் ஜூஸை. ஆஹா, என்ன சுவையா இருக்குது, நல்லா டேஸ்டா இருக்கு. இது நல்ல சத்துள்ள பொருள். எல்லாமே நம்ம சாப்பிட்ற போலதான். பீட்ரூட்டு நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட்டு கண் பார்வைக்கு நல்லது. கருவேப்பிலை தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. பச்சை கொத்தமல்லி பித்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் தக்காளியில் இரும்பு சத்து இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நல்ல ஒரு பொருளை இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். அருமையான பொருள். இன்னைக்கு நீங்கள் பார்த்தது ஜூஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃபரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோட நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.